அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சகோதர சகோதரிகளே. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய 10 பிரச்சனைகளில் 8 பிரச்சனைகள் உள ரீதியான மன ரீதியான மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகத்தான் இருக்கு. ஃபிசிக்கலாக உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் அப்படின்னா கூட அது ரொம்ப குறைவு தான். இப்போ ரொம்ப பசிக்குது அப்படின்னா அது உடல் ரீதியான பிரச்சனை தான். ஆனால் பசிக்கும் போது நமக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அது மன ரீதியான பிரச்சனையாக மாறிடுது. அப்போ எல்லா பிரச்சனைகளிலுமே மனம் அப்படிங்கிறது கலந்துருக்கு. உள ரீதியான பிரச்சனையாக மாறாத எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் நம்முடைய மனம் கலந்துருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிறது நம்ம அந்த பிரச்சனைக்கு வழிவகுப்பதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். ஒரு 2 உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருது. இந்த 2 உதாரணங்களுமே எங்களுடைய ஞானாசிரியர் அசரத் மாமா அவங்கள்ட்ட வந்த பிரச்சனை தான். அதுவும் 2 பெண்களுக்கு வந்த ஒரு பிரச்சனை. ஒரு சகோதரி வர்றாங்க, வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு குரான் டெய்லி ஓதுவாங்களாம். ஓதும்போது அவங்கள அறியாமல் கண்ணீர் பெருகி குரான் நிறைய ஊற்றிடுது. அந்த பேஜெல்லாம் வந்து ஈரமாயிருது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடக்க முடியாமல் உணர்ச்சி பொங்கி வருகிறது என்னுடைய வேதத்தை ஓதும்போது அப்படின்னு சொன்னாங்க. மாமா அவங்க தலையில் கையை வச்சு ஓதி பார்த்துட்டு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க போன பிறகு அவங்க சொன்ன தகவல் என்னென்னா, இது குரான் ஓதுறதுனால வர பிரச்சனை இல்லை. அவங்க கணவர் ஃபாரினில் இருக்கார். அவரை பிரிஞ்சு அவங்க மனம் ரொம்ப கஷ்டப்படுது. அதை மறக்கிறதுக்காக தான் அவங்க குரான் ஓத ட்ரை பண்ணுறாங்க. முயற்சி பண்ணும்போதெல்லாம் கணவருடைய ஞாபகம் வருது. பிரிஞ்சிருக்கமேன்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க. அந்த அழுகையில் தான், அந்த உணர்ச்சியில் தான் கண்ணீர் பெருகி அவங்களுக்கு வருது. அவங்க வெளிநாட்டில் இருக்கிற ஹஸ்பண்டை சீக்கிரமாக வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்கள், அப்போ தான் பிரச்சனை தீரும் அப்படின்னு குடும்பத்தாருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று, ஒரு பெண்மணிக்கு அவங்களும் திருமணமானவங்க தான். அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு யூரின் வந்துகிட்டே இருக்குது. அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கும் அஜத் மாமா ஓதி பார்த்தாங்க. அதன் பிறகு சொல்லப்பட்ட உண்மையான காரணம் என்னென்னா, அது யூரின் ப்ராப்ளமே இல்லை, அதுவும் மன ப்ராப்ளம் தான். அவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை உண்டாகி குழந்தை பேர் அந்த சமயத்தில் வந்து அந்த பனிக்கூடம் உடைஞ்சு நீர் வெளியாகும் இல்லையா, அந்த மாதிரி தனக்கு வெளியாவதை போல் ஒரு கற்பனையில் அவங்க இருக்கிறாங்க. அதாவது கற்பனையில் அவங்க குழந்தை பற்றி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இப்போ குழந்தை உண்டாவலையே, இப்போ என்ன பண்ணுறது? அந்த நீரும் வராது, பனிக்கூடம் உடையாது. ஏன்னா பனிக்கூடமே ஃபார்ம் ஆகலை, குழந்தையே உருவாகலை. அதுக்கு ஒரு காம்பன்சேட்டரி என்ன பண்ணுறாங்க, அடிக்கடி யூரின் போகிறாங்க. யூரின் போகும்போதெல்லாம் பனிக்கூடம் உடைஞ்சி தண்ணி வெளியேற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. அப்போ குழந்தை பேசிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியை அவங்க கற்பனையில் அடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ குழந்தை உண்டானா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்னு மாமா சொன்னாங்க. அப்போ நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா நம்முடைய 10 பிரச்சனைகளில் 10 பிரச்சனைகளுமே மனம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் நிச்சயமாக இருக்கிறது. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், உடலுக்கு வர்ற பிரச்சனையாக இருந்தாலும், பணம் இல்லைங்கிற பிரச்சனையாக இருந்தாலும், பணம் போதவில்லை என்ற பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது மனசை தான் பாதிக்குது. முதல்ல அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிறது எங்கன்னா மனசில் தான். எனவே இதை புரிந்து கொள்வது நம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நிச்சயமாக உதவும். இன்ஷா அல்லாஹ்.
விரைவிலே நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.